Hello student, first year BCA student and CS student. உங்களுக்கு தேர்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வரைக்கும் கொடுத்துட்டோம், நோட்ஸும் கொடுத்துட்டோம், கிளாஸ் நோட்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ தேர்ட் யூனிட் வந்து டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் வந்து நீங்கள் ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்பீங்க, அதாவது வகை நுண் கணிதம் தான், சரிங்களா? அதில் ஃபஸ்ட் டெஃபனேஷன் வந்து என்ன அப்படின்னா, given a function y equal to f of x for an increment given to x, there is a corresponding change in y. The rate of change of y corresponding to the increment of x is called a differential coefficient of y with respect to x, and it is denoted by, இதை எப்படி கொடுக்கலாம் சொல்லலாம்னா dy by dx. x பொறுத்து y டிஃபரன்ஷியேட் பண்றதுதான் இதனுடைய டிஃபரன்ஷியல் டெஃபினிஷன். ஆர் இப்படி எழுதலாம், d by dx of f of x or f dash of x or y dash அப்படின்னு சொல்லலாம். It is also called the first derivative of y with respect to x. இதில் ஸ்டாண்டர்டு ஃபார்முலா நீங்கள் ஸ்கூல் லெவலில் படிச்சிருப்பீங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் சம் ஸ்டாண்டர்டு ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு ஃபார்முலாஸ். எக்ஸ் பவர் என்ன, பவர் இறங்கும், பவரில் ஒன்று குறையும். ஏ எக்ஸ் பவர் என்ன, ஏஎன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இ பவர் எக்ஸ்னா ஏ இ பவர் ஏஎக்ஸ். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். லாக் எக்ஸை பண்ணால் ஒன் பை எக்ஸ். காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ். டான் எக்ஸை பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு. சீக்கண்ட் எக்ஸ் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ். இதெல்லாம் இதனுடைய ஃபார்முலாஸ். இதெல்லாம் ரிசல்ட்டு, அதை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபர்தராக. ஸோ அதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆர் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இஃப் y ஈக்குவல் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x ஸ்கொயர் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் கண்டுபிடி அப்படின்னு இருக்கு, dy by dx. ஸோ y எடுத்துக்கிறோம், பவர் இறங்கும், பவர் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு WRTனா with respect to x, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து dy by dx ஈக்குவல் டு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4 பண்ணால் 4x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் பண்ணால் 3 அப்படி வச்சுக்கிறோம், பவர் இறங்கும் 2x பவர் 2 மைனஸ் 1. ஸோ 4x கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர்டு cx. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா another example, second example, if y equal to e power 2x plus e power minus 3x plus 4 e power 1 by 2x, find dy by dx. அப்போ y அப்படி எழுதிக்கிறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ dy by dx ஈக்குவல் டு பவர் e power x பண்ண e power 2x பண்ண e power 2x, 2x பண்ணும்போது 2 ப்ளஸ் அதே போல் e power minus 3x பண்ண e power minus 3x இண்டு இந்த 3x பண்ணும் பொழுது 3. சரிங்களா? -3, அது 1/3 வந்துடும். ஸோ அடுத்தது இது பண்ணும், பவர் இறங்கும், பவர் ஒன்று குறையும். இந்த x பவர் x by 2 பண்ணால் 1/2. அப்போ 2 e power x by 2. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த இடத்துல வந்து டிவைடில் வராது, ஆஃப் -3ல் வரும். அப்போ இங்கே 1/3 வராது, -3 வரும். அப்போ ஆன்சர் எப்படி வரும்னா 2 e power 2x மைனஸ் மைனஸ் 3 e power minus 3x ப்ளஸ் 2 e power x by 2. இதுதான் ஆன்சர். அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, if y equal to x squared into plus 1 into x plus 2, find dy by dx. அப்போ y எடுத்துக்கிறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ u வச்சுட்டு v பண்ணுறேன், அடுத்தது ப்ளஸ் v வச்சுட்டு u பண்ணுறேன், uv ஃபார்மேட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 + 0, எக்ஸ் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0, ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒரு 2 வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0.
அப்போ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. அப்போ இது ரெண்டு கூட்டினா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஃபார் தி தேர்ட் வேரியபிள் பேராமீட்டர். Sometimes both x and y are expressed in terms of the third variable called a parameter. We can always find dy by dx is such case without eliminating the variable. So let x equal to f of t and y equal to y of t. ரெண்டு ஃபங்க்ஷன் அப்போ dy by dx எப்படின்னா dy by dt இன்டு டிவைடட் பை dx by dt. அதான் இதை பொறுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா if x equal to a d squared y equal to 2at find dy by dx. given x equal to a b squared அப்போ இதை t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2at. அதே போல் 2at இதை t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2a. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 2a by 2at 2a கேன்சல் ஆகி 1 by t ஆன்சர் 1 by t. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒன் மார்க் கொஸ்டின். அதே போல் x equal to a into theta minus sin theta and y equal to a into 1 minus cos theta find dy by dx. given x equal to a into theta minus sin theta. அப்போ தீட்டா பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். தீட்டா பண்ணால் 1 sin theta பண்ணால் cos theta. அதே போல் இதை தீட்டா பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணேன். கான்ஸ்டன்ட் a அப்படியே வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 cos theta பண்ணால் மைனஸ் sin theta. ஆல்ரெடி ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் sin theta. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். நமக்கு dy by dx தானே வேணும் அதனால். அப்போ a sin theta டிவைட் பை a into 1 minus cos theta. a கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் தீர்த்துட்டு கேன்சல் ஆகி dy by dx கிடைக்கும். அப்போ sin theta by 1 minus cos theta ஆன்சர். அது அடுத்தது வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான செக்ஷன். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அடிக்கடிக்கு இந்த செக்ஷனில் இருந்தால் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம். given function f of x is to find f dash of x and f double dash of x, then f dash of x equal to 0 னு வச்சுக்கிட்டு x ஓட ரூட்ஸ் ஆஃப் தி f dash of x கண்டுபிடிக்கணும். say a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். if the any one of the roots is in f dash of x, we find the maximum and minimum to the following way. இந்த following way யூஸ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து if f double dash of a less than 0 இருந்தால் f of x has maximum. செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தென் இருந்துச்சுன்னா f of x is maximum at a point x equal to a இல்லை. அதே போல் f double dash of x greater than 0 பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா f of x has minimum. நெகட்டிவ் வேல்யூனா மேக்ஸிமம். எது செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் வேல்யூனா f of x is maximum. செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா f of x has minimum. அவ்வளோதான். அந்த அடுத்த பாயிண்டில் we get maximum value or minimum value of f of a கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா find the maximum value log x by x. ஸோ f of x equal to log x by x டிஃபரன்ஷியேட் எக்ஸை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் u by v மெத்தட். அப்போ கீழே உள்ள டேர்ம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன்னா கீழே உள்ள டேர்ம் மேலே வச்சுக்கிறேன். எக்ஸ் வச்சுட்டு log x நான் 1 by x மைனஸ் log x வச்சுட்டு கீழே உள்ள டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இதுதான் அந்த ஃபார்முலா. அப்போ x கேன்சல் ஆகி 1 minus log x by x ஸ்கொயர்டு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். மீண்டும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். u by v மெத்தடில் பண்ணுறேன். அப்போ x ஸ்கொயர்டை வச்சுக்கிறேன். மேலுள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 log x பண்ணால் 1 by x மைனஸ் ஆஃப் 1 minus log x வச்சுக்கிட்டு x ஸ்கொயர் பண்ணால் 2x. ஸோ x கியூப். ஸோ இதுதான் அடிவிட்டு போச்சுன்னா that is minus x minus 2x plus 2x log x divided by x கியூப். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் 3x ப்ளஸ் 2x x log x divided by x கியூப். எக்ஸை காமனாக வெளில எடுத்துறேன். x கேன்சல் ஆகிரும். மைனஸ் 3x ஆன்சர். அவ்வளோதான். இது திஸ் இஸ் f double dash of. இப்போ நமக்கு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும்னா f dash of x equal to 0 வச்சுக்கிறேன். திஸ் இஸ் f dash of x equal to 0. கீழே டேர்ம் 0. அப்போ 1 minus log x equal to 0.
அப்போ லாக் மைனஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல்னா ப்ளஸ் லாக் எக்ஸு. அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் 1. ரெண்டு பக்கமும் டேக்கிங் பவர் ஆன் போத் சைடு இருக்கிறேன். அப்போ பவர் 1 பவர் லாக் எக்ஸு. பவர் லாக் எக்ஸோட வேல்யூ எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர். அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஈனா அடுத்ததில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா இதில் எஃப் டபுள் டேஷில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது கிடைக்கும். அப்போ -1/e². மைனஸ்னால் (0). லெஸ்தன்னா தட் இஸ் மேக்ஸிமம். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ எஃப்எஃப்எக்ஸில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்களா அதே போல் தான் ஃபைண்ட் மேக்ஸிமம் மினிமம் தான் இதுவும். இதை பாருங்கள் எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ - 3x² - 36x + 10. Differentiate with respect to x. f dash of x equal to this. Differentiate பண்ணுறேன் 6x² - 6x - 36 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இது எஃப்எஃப்எக்ஸ்னு வச்சுக்கிறேன். f dash of xன்னு வச்சுக்கிறேன். இதை மீறி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் f டபுள் டேஷ் கிடைக்கும். f டபுள் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் f டபுள் டேஷ் கிடைக்கும். f டபுள் டேஷ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 6 × 2 12 12x - 6x எக்ஸை பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 விட்டுறான். இது f டபுள் டேஷ். இப்போ எஃப்எஃப்எக்ஸை வந்து 0ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 6 காமனாக வெளில எடுத்துறேன். அப்போ வெளில எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 6 காமனாக வெளில எடுத்துறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா திஸ் இஸ் f dash கிடைக்கும். சரியா? திஸ் இஸ் 6 வெளில எடுத்துறேன். அப்போ x² - x - x = 0. இதை குவாட்ரேட் இது ஃபேக்டராக பிரிக்கிறேன். ஃபேக்டராக பிரித்தா மல்டிப்ளை பண்ணால் -x ஆட் பண்ணால் -1. அப்போ 2 3 6 -6 3ல் 2 வச்சுன்னா 1 கிடச்சிருமா? அப்போ ஃபேக்டர் வந்து x + 2ங்கிற ஒரு ஃபேக்டர், x - 3ங்கிற ஒரு ஃபேக்டர். அப்போ ரூட்ஸ் வந்து x = -2 x = 3 2 ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ பார்க்கணும். அப்போ ஃப்ரம் f(x) f டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். x பதிலாக புட் x ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ மினிமம் x = -2ன்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் எ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ மேக்ஸிமம். அடுத்து x = f(x)ன்னு f(x)ல் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். x = 3ன்னு f(x)ல் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் தட் இஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ. இது மினிமம். அதே போல் x = -2ன்னு f(x)ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. திஸ் இஸ் மேக்ஸிமம். இதே போல் தான் எடுத்தோம். show that the maximum value of this is 1/x whole power x is e power 1/e ன்னு சொல்லுவோம். yன்னு எடுத்துக்கிறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக்னு பிரிச்சுக்கிறேன். ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறேன். லாக் y லாக் ஆஃப் திஸ். அப்போ லாக் e power xனா x முன்னாடி வந்து. ஸோ அப்போ x லாக் m power n. இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலானா சின்ஸில் log m power n அப்படின்னா n × log mன்னு அர்த்தம். சரியா? இந்த ஃபார்முலா அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா பவர் முன்னாடி இறங்கினோன்னா x log of 1/x கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அது log y வந்து f(y)ன்னு எடுத்துக்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ log a/b ஃபார்முலா log a - log b ஃபார்முலா அப்படி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் log 1ஓட வேல்யூ 0. ஸோ -x log x இதுக்கப்புறம் மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணால் log x uv ஃபார்மேட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ -x வச்சுட்டு log x பண்ணால் 1/x. அடுத்தது log x வச்சுட்டு x பண்ணால் 1. அப்போ திஸ் இஸ் ஆன்சர். அப்போ f dash of x = 0ன்னு வச்சுட்டு e power log x கண்டுபிடிச்சுன்னா தட் இஸ் x = 1/e. இதுக்கப்புறம் f(x) வந்து மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். f டபுள் டேஷ் ஆஃப் x கிடைக்கும். f டபுள் டேஷ் x திஸ். அப்போ x = 1/eன்னு இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் f டபுள் டேஷ் ஆஃப் x 1/e = -1/1/e. அப்போ -e -eனா லெஸ் தென்னா திஸ் இஸ் மேக்ஸிமம். அப்போ x = 1/eன்னு f(x)ல் yயில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். திஸ் இஸ் y = e power 1/e ஆன்சர். கரெக்டாக? ஸோ இது அதே போல் தான் திஸ் இஸ் ஸோ தட் தி லீஸ்ட் வேல்யூ ஆஃப் திஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்.
a squared secant squared x plus b squared cosecant squared x is a plus b in the whole squared formula. சரிங்களா? The solution. Let f of x equal to a squared secant squared x plus b squared cosecant squared x. Differentiate with respect to x. Equation 1 வச்சுக்கிறேன். இதை differentiate பண்ணா f dash of x. அப்போ a squared வச்சுக்கிட்டு secant squared பண்ணா 2 பவர் இறங்கும் பவரில் 1 குறையும். அப்போ secant x பண்ணா secant x tan x plus b squared வச்சுக்கிட்டு cosecant squared பண்ணா பவர் இறங்கும் பவரில் 1 குறையும். cosecant squared பண்ணா minus cosecant squared x cot x. சரிங்களா? அப்போ இதை நம்ம உள்ள இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இந்த ஆன்சர் வந்துடும். அப்போ இது எல்லாத்துலேருந்து 2 காமன் எடுத்துறேன். அப்போ a squared இன்டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் வந்து 1 by cos ஸ்கொயர்டு, tan x வந்து sin by cosன்னு பிரிச்சுக்கிறேன். அதே போல் இதையும் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் sin x by cos cube x, இங்கே cos x sin cube x. அப்போ எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? sin cube cos cube x sin cube x. இது மேலே sin x வேணுங்கிறனால x sin power 4 this. ஏன்னா இங்கே sin cube x cos cube x, இங்கே cos cube இருக்குது sin இல்லை, அதனால் sin cube மல்டிப்ளை பண்ணுறான். அப்போ sin power 4x. இங்கே cos cube இல்லை, அந்த cos cube மல்டிப்ளை பண்ணால் cos power 4x. கரெக்டாக? ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிறேன். இதை மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். திஸ் இஸ் கிடைக்கும். ஜஸ்ட் வச்சுக்கிறது தான். இது லெஸ் தானா கரெக்டாக தானு பார்க்குறதுக்கு தான் இந்த வேல்யூ. இப்போ f dash of x equal to 0ன்னு வச்சுட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மல்டிபிள் உள்ளதும் 0க்கு வந்துடும், டிவைடட் உள்ளதும் 0க்கு ஈக்குவல் இருக்கும் பொழுது. அப்போ திஸ் இஸ் என்ன கிடைக்கும்? a power a squared x sin power 4x minus a squared cos power 4x equal to 0. அப்போ இதை மட்டும் வச்சுக்கோங்க, இதை எங்களோட ஈக்குவல் விடுறேன் ப்ளஸ் டேர்ம். அப்போ இதை இங்கே டிவைட் பண்ணிடுறேன், இதை இங்கே டிவைட் பண்ணிடுறேன். அப்போ b squared by a squared divided by sin power 4x by cos power 4x. அப்போ sin power 4x வந்து tan power 4x மாற்றிக்கிறேன். அப்போ ஸ்கொயர்டு ஈக்குவல் வந்து ஸ்கொயர் கேன்சல் ஸ்கொயர். அப்போ b by a equal to tan squared x. b by a equal to tan squared x கிடைக்கும். tan squared x கிடைக்கும். This is அதான் நீங்கள் கிடைக்கிறது. b power 4x வந்து tan squared x equal to b by a. So from equation 3 we gives. அப்போ f double dash x எடுத்து கொடுக்கணும். இதை கொடுத்தோம்னா பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன்னா தட் இஸ் நம்ம கிரேட்டர் தன் 0னா மினிமம். திஸ் இஸ் வேல்யூ இதில் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுறேன். எஃப்எக்ஸ்க்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணுறேன். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு a squared secant squared x plus b squared cosecant squared x எடுத்து மாற்றுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்? secant squared பதிலாக 1 plus tan squared x, cosecant squared பதிலாக 1 plus cot squared x. அப்போ tan squared பதிலாக b by a, இது a by b எடுத்து சப்ஜெக்ட் பண்ணி எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இதில் இந்த a plus b காமனாக இருக்கிறனால a plus b எடுத்துகிறேன் இன்டு a plus b. அப்போ என்ன கிடைக்குன்னா இல்லைனா a உள்ள இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணிட்டேன் a squared plus ab plus ab plus b squared. அப்போ a squared plus b squared plus 2ab. அது வந்து this is a plus b whole squared formula. ஆன்சர் கிடைச்சா முடிஞ்சு. This is a homework sum. This is a homework sum. இது அசைன்மெண்ட் ப்ராப்ளமாக எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் எழுதி கொடுத்து கான்வெக்சிட்டி அண்ட் கான்கேவிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதனோட டெஃபினேஷன் தி கான்கேவிட்டி ஆர் கான்வெக்சிட்டி ஆஃப் a curve is determined from the sign of the second differential coefficient and if it is negative the curve is concave downwards or convex upwards. இது 2 மார்க் क्वेश्चन. சரிங்களா? இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனோட 2 மார்க் क्वेश्चन. at the point of inflection the curve change from concave upwards to concave upwards to convex upwards or vice versa. So d squared y by dx squared change sign, and if it is continuous, if it is 0 at that point. Hence the condition for the point of inflection are first condition the d squared y by dx squared equal to 0 at the point. Second the d squared y by dx squared change its sign as x increase through positive values at the d squared y by dx squared equal to 0. That is t cube y by tx cube not equal to 0. This is example 10. For what value of x is the curve y equal to 3x squared minus 2x cube
concave upwards and when is it convex upwards. So given y equal to 3x square minus 2x cube, equation 1. Differentiate with respect to x, or the differentiate dy by dx equal to 6x minus 6x cube squared. So again differentiate with respect to x. d square by dx square equal to 6 of 1 minus 12x equal to அது ஒரு differentiate பண்ணுறோம். அப்போ 6 minus 12x that equal to minus 6 into minus 6 காமன் எடுத்துட்டோம்னா 2x minus 1. அப்போ first condition வந்து if x greater than 1 by 2 d square by dx square is negative and so convex upwards. அடுத்து if x is less than 1 by 2 d square by dx square is positive and so concave upwards. Now d square by dx square equal to 0, that implies 6 minus 12x equal to 0, that implies 12x equal to 6, that implies x equal to 6 by 12, that equal to 1 by 2. Differentiate with respect to x from equation 3, that equal to d cube y by dx cube equal to 0 minus 12 of 1 equal to minus 12 not equal to 0. So there is a point of inflection at x equal to 1 by 2, that is at the point 1 by 2 comma 1 by 2. This is the answer. அடுத்து பார்த்தீங்கன்னா find the values. ரெண்டு ஹோம்வொர்க் சம் கொடுத்துருக்கோம் அந்த செக்ஷனுக்கு. இந்த ரெண்டு ஹோம்வொர்க் சம்மும் அசைன்மெண்ட் சம்மும். ஸோ பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் அடுத்த ஒரு செக்ஷன். இது வந்து 10 மார்க், 5 மார்க் 10 மார்க், மேக்ஸிமம் மினிமம் வந்து 5 மார்க்கு. பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வந்து 5 மார்க் ஆர் 10 மார்க் கொஸ்டின் செக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் அட் of u equal to sin of ax plus by plus cz. Solution. Given u equal to sin of this. இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ், பார்ஷியல்னாவே டோ யூ பை டோ எக்ஸ், சாதாரண டிஃபரன்ஸ்னா dy பை dx. அப்போ சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸு, காஸ் ஆஃப் திஸ்ஸு, உள்ளருக்கு உள்ளது மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எதை பொறுத்து எக்ஸை பொறுத்து பண்ணும் பொழுது ஏ இன்டு எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய் டேர்ம் 0, எக்ஸை பொறுத்து பண்ணால் இஜெட் டேர்ம் 0. அப்போ ஏ இன்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட். சிமிலர்லி இது மாதிரி 3 ப்ராப்ளத்துக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல உள்ள ஒரு சிம்பிள் என்னன்னா, ஒன்று கண்டுபிடிச்சிட்டோன்னா அதே மாடலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சிமிலர்லி கொடுத்துடலாம். அப்போ சிமிலர்லி ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் பி இன்டு cos of ax plus by plus cz. அடுத்து z பொறுத்து பண்ணும்போது z similarly dou by dou z c into cos of ax plus by plus cz. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, if y, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கேன். if v equal to x cube plus y cube plus z cube plus 2xyz, find the value of this. சரிங்களா? அப்போ சொல்யூஷனுக்கு இதான் v equal to this எடுத்துக்கிறோம். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 3 பவர் என்ன 3x ஸ்கொயர், ஒய்யை பொறுத்து 0, z 0, அப்போ 2x பண்ண 1yz. அப்போ என்ன 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2yz. சிமிலர்லி அதே போல் ஒய்யை பொறுத்து போனால் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2x2 xz. அதே போல் இது 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் தெர் இஸ் என்ன கிடைக்கும், 3x உள்ள எடுத்து பிரிக்கிறேன், ஒய் உள்ள எடுத்து பிரிக்கிறேன், z உள்ள எடுத்து பிரிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும் 3x கியூப் ப்ளஸ் 3y கியூப் ப்ளஸ் 3z கியூப் ப்ளஸ் 6xyz. அப்போ 3 காமன் எடுத்துனா திஸ், இதோட வேல்யூ v, அதான் இதோட ஆன்சர் 3v. இதோட ஆன்சர் 3v. சரிங்களா? அடுத்து அதே போல் ஒரு சம் என்னன்னா, இஃப் u ஈக்குவல் டு x மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் z, z மைனஸ் எக்ஸ், ஸோ தட் dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to 0. u எக்ஸை பொறுத்து பண்ணுறான். அப்போ ரெண்டு டேர்மை ஒரு டேர்மை வச்சுட்டு ரெண்டு டேர்மை டிஃபரன்ஷியேட் பார்ஷியேட் பண்ணுறேன். அப்போ ஒய் இஜெட்டை மட்டும் வச்சுட்டு எக்ஸ் ஒய் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வச்சுட்டு இதை பண்ணால் இஜெட்டை பொறுத்து பண்ணால் 0 மைனஸ் 1. அதே போல் இஜெட் மைனஸ் எக்ஸ் வச்சுட்டு இதை பண்ணால் 1 மைனஸ் 0. இது அதே போல் இப்போ இதை சிம்பிளாக இது பண்ணோம்னா dou u by dou x வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xz மைனஸ் 2xy. அதே போல் ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். இதே போல் தான் ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வச்சுட்டு இதை பண்ண போகிறது பண்ணால்
அப்போ இந்த ஆன்சர் 1 மைனஸ் 0 ப்ளஸ் ஒய் மைனஸ் z வச்சுட்டு இதை பண்ணால் 0 மைனஸ் 1 ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்டு இப்போ மைனஸ் 2y இதை மல்டிப்ளை பண்ணால் z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் 2x. அதே போல் இஜெட்டுக்கு பண்ணுறேன், 3ஐயும் ஆட் பண்ணுறேன், ஆன்சர் 0. ஆன்சரு 0. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா if u equal to log of something show that dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to 3 by இது ஒரு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ u அடிச்சுக்கணும், லாக் டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸை பொறுத்து பண்ணுறோம் 1/x, இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 3x2 மற்ற டைம்லாம் 0, இதில் ஒரு இது கிடைக்கும். அப்போ இதை வச்சுக்கிறேன், சிமிலர்லி கொடுத்துட்றேன். அப்போ 3மே சிமிலர்லி கொடுத்துட்டு 3ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்பொழுது கீழே உள்ள டேர்ம் காமனாக இருக்கும், எல்சிஎம் வச்சுக்கிறேன். கீழே உள்ள டேர்ம் காமனாக எல்சிஎம் வச்சுக்கிறேன். எல்சிஎம் வச்சுட்டு மேலே உள்ளதை ஆட் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள ஆட் பண்ணால் தட் இஸ் 3x2 மைனஸ் 3xy வச்சுட்டு அது மாதிரி இருக்கும். அப்போ 3x2 ப்ளஸ் 3y2 ப்ளஸ் 3zலாம் ஒன் சைடாக கொண்டு வந்துடுறேன், மித்ததெல்லாம் ஒன் சைடாக கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன 3 காமன் எல்லாத்தையும் வெளில எடுத்துறேன். வெளில எடுத்துட்டோம்னா இது கிடைக்கும், சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, x³ ப்ளஸ் y³ ப்ளஸ் z³ மைனஸ் 3xyக்கு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அது மாதிரி இதுக்கு கொடுத்துறேன். அப்போ x ப்ளஸ் y ப்ளஸ் z and x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் xz இதுதான் அடிவிட்டு போயிடும். ஸோ 3/something இது கிடைக்கும் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா if u equal to tan inverse of x² plus y² by x plus y, prove that x into dou u by dou x plus y into dou u by dou y equal to 1/2 sin 2e. இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ யூன்னு வச்சுக்கிறேன், tan u எங்கிட்ட கொண்டு வந்துடுறேன். இப்படியே வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதனால tan u லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு வரும்போது tan மாறிடும். அப்போ tan u equal to x² plus y² plus divided by x plus y, பார்சல் டிஃபரன்ஷியேட் with respect to x. அப்போ tan u டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்வன்ஸ் ஸ்கொயர் u, அப்போ u பண்ணால் dou u by dou x தட் ஈக்குவல் டு u by v மெத்தடு. கீழே உள்ளதை மேலே வச்சுக்கிறேன், மேலே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், மைனஸ் மேலே உள்ளதை வச்சுக்கிட்டு கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா அப்போ 2x ப்ளஸ் 0 இதை கீழே உள்ளது பண்ணும்போது 1 ப்ளஸ் 0. அப்போ திஸ் இஸ் இதை உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன், 2x into x ப்ளஸ் y மைனஸ் திஸ். அப்போ 2x உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுறேன் டிவைடட் பை திஸ். அப்போ இதில் சப்ராக்ட் பண்ணோம்னா x² மைனஸ் y² ப்ளஸ் 2xy திஸ். ஸோ ஈக்குவல் டு இது இங்கே இப்போ மல்டிபிள் உள்ளது 1 சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1 மாறிடும், 1 சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் திஸ். இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இதை ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். எனக்கு ஈக்குவேஷன் இதை அப்படியே வச்சுக்கிறேன், ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். இது மாதிரியே கிடைக்கும். எக்ஸை பொறுத்து பண்ணோம், இது மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணால் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது திஸ் இஸ் 1 சீக்வன்ஸ் ஸ்கொயர் u காமனாக இருக்குங்க, வெளில எடுத்துடுறேன். எக்ஸை உள்ள இருக்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ டினாமினேட்டர் பாரு சேமாக இருக்குது, எல்சிஎம் வச்சுக்கிறேன். மேலே ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எதுவும் கேன்சல் ஆகுமா பார்க்குறேன், கேன்சல் ஆகலை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததில் அதுக்கு பதிலாக அதை எப்படி சிம்பிளை பண்ணிக்கிறேன். அப்போ 1 சீக்வன்ஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். அப்போ x² ப்ளஸ் y² இன்டு x ப்ளஸ் y டிவைடட் பை x ப்ளஸ் y, சரிங்களா? இது ரெண்டே அடிவிட்டுருக்குன்னா அப்போ x² ப்ளஸ் y² டிவைடட் பை x ப்ளஸ் ஒய்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஏ tan uன்னு தெரியும், யூஸிங் பை ஈக்குவேஷன் 1 வராது. அப்போ tan u அப்படி பிரிக்கலாம், sin பை காசுன்னு பிரிக்கலாம். அப்போ ஸ்கொயருக்கு காசுக்கு அடிவிட்டு போயிடும். அப்போ காஸ் sin u காஸ் யூன்னு கிடைக்கும். மேலேங்களையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2 1/2 இன்டு sin 2 sin a காஸ் ஏன்னா sin 2a ஃபார்முலா, அதான் sin 2 ஆன்சர். அதே போல் தான் v, இதே போல் தான் இதை கண்டுபிடிக்கணும். அதே போல் விஏ பண்ணும்பொழுது எக்ஸை பொறுத்து பண்ணுறோம், பவர் எனக்கு பவர் 1 குறையும். இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2x. அதே போல் சிமிலர்லி கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறேன் மீண்டும். இப்போ அது செகண்ட் டெரிவேட்டிவ்னா யூவி ஃபார்முலா. எக்ஸ் வச்சுட்டு இதை பண்ண போகிறேன், பவர் எனக்கு பவர் 1 குறையும். மீண்டும் இதை பண்ணுறேன். அடுத்து இதை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் -1. ஸோ சிம்பிளி பண்ணிக்கிறேன், ஆன்சர் இது கிடைக்கும். இதே போல் சிமிலர்லி யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி யூஸ் பண்ணி டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அதோட டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் ஸ்கொயர் சிமிலர்லி யூஸ் பண்ணி அப்புறம் 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். 3ஐயும் ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கனால டினாமினேட்டர் எல்சிஎம் வச்சுட்டு மேலே ரெண்டையும் கூட்டினா எல்லாமே அடி விட்டு போயிடும். அப்புறம் 0/something 0 ஆன்சர். 0/something 0 ஆன்சர். அடுத்து டோட்டல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் செக்ஷன். டோட்டல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இஃப் u ஈக்குவல் டு f of x, y, z 3 வேரியபிள்,
சரியா? 3 independent variable x, y, z are all functions of t. We get du by dt வேணும். அப்போ dou u by dou x and dx by dt plus dou u by dou y dy by dt plus dou u by dou z dz by dt. ஸோ u வந்து x yனா ரெண்டு டேர்ம் வந்தால் போதும், ரெண்டு டெரிவேட்டிவ் வந்தால் போதும். u வந்து f of x y z மூணுமே வந்தால் இது மூணு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை பயன்படுத்தி இம்ப்ளிசிட்டி ஃபங்க்ஷன் அதே போல் தான். இம்ப்ளிசிட்டி ஃபங்க்ஷன்னா if the relation between x and y be given in the form f of x comma y equal to 0 c, where c is a constant, then the total differential coefficient with respect to x is 0. So dy by dx equal to minus dou f by dou x divided by dou f by dou y. இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி எக்ஸாம்பிள். அப்போ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா பயன்படுத்தி எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, this is find du by dt where u equal to x square plus y square plus z square, comma x equal to e power t plus comma y equal to e power sin t and z equal to e power t cos t. u வச்சுக்கிறேன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பண்ணுறேன். எக்ஸை பொறுத்து பண்ணால் திஸ் இஸ் 2x, மற்றதெல்லாம் 0. ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். திஸ் இஸ் ஒய்யை பொறுத்து பண்ணால் எக்ஸும் 0 இஜெட்டும் 0. அப்போ எக்ஸும் 0 இஜெட்டும் 0. அப்போ ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y. திஸ் இஸ் 2y. அதே போல் இஜெட் பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயரும் 0 ஒய் ஸ்கொயரும் 0 இஜெட் ஸ்கொயர் பண்ணும் பொழுது 2z அப்போ கிடச்சிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் டி. அதே போல் இ பவர் டி சைன் டி, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். யூவி ஃபார்ம் இ பவர் டி பண்ணால் சைன் டி பண்ணால் காஸ் டி ப்ளஸ் சைன் டி வச்சுட்டு இ பவர் டி பண்ணால் இ பவர் டி. இ பவர் டி காமனாக வெளியில் எடுத்துகிறேன், அப்போ இது கிடைக்கும். அதே போல் இது இஜெட்டை போட்டு பண்ணுறேன். அப்போ எல்லாத்தையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பண்ணி ஆட் பண்ணும் பொழுது திஸ் இஸ் எல்லாத்துலேயும் 2 இ பவர் டி காமனாக இருக்குது, வெளில வந்துடும். எக்ஸ் இது சம்திங் கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன், இ பவர் டி. அதே போல் ஒய்க்கு பதிலாக இ பவர் டி சைன் டி, இஜெட்டுக்கு பதிலாக இ பவர் டி காஸ் டி. இப்போ இ பவர் டி சைன் டியை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அடிவட்டு பொருள் இருக்கிறோம். மிச்சம் உள்ள டேர்ம் எடுத்துக்கிறேன். அதில் இ பவர் டியை காமனாக வெளில எடுத்துகிறேன். சைன்ஸ் காட் டி காஸ் காட் டி வேல்யூ 1. அப்போ இ பவர் டி ப்ளஸ் இ பவர் டி, அப்போ இ பவர் 2 இ பவர் டி 2 to 4 இ பவர் டி. பவர் ரெண்டு பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் டிகிரி ரெண்டு ஆட் பண்ணோம்னா 2d ஆன்சர். இதோட ஆன்சர் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் இதே போல் தான் எடுத்தோம். ஸோ ஃபைண்ட் du by dx when u equal to x square plus y square where y equal to 1 minus x. This is given, we know that du by dx equal to dou u by dou x plus dou u by dou y and dy by dx. So given u equal to x square plus y square partial differential with respect to x, dou u by dou x, this is 2x, this is 2x. அதே போல் இதை ஒய்யை பொறுத்து பண்ணும் பொழுது 2y, ஒய்க்கு பதிலாக கொடுக்குறேன் 1 minus x by x that equal to differential with respect to x du by dx. x கீழே உள்ள டேர்ம் வச்சுட்டு மேலே உள்ள பண்ணால் 0 minus 1 மைனஸ் மேலே உள்ள வச்சு 1 minus x வச்சுட்டு x கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ சிம்பிளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 1 by x ஸ்கொயர் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு 2x ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். சப்ஜெக்ட் பண்ணிட்டா என்ன கிடைக்குன்னா திஸ் இஸ் minus 2 into 1 minus x by x cube. இதை எடுத்து இங்கே எல்ஸ் எடுத்துடுறேன், 2 காணொலி எடுத்துகிட்டு அப்போ x power 4 minus 1 plus x divided by x cube. இதுதான் ஆன்சரு, இதுதான் இதோட ஆன்சரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா if x cube plus y cube minus 3a xy find dy by dx. இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா x cube plus y cube minus 3axy equal to 0. அப்போ f of x, y equal to 0 மாதிரி பார்சியல் எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், திஸ் இஸ் dou f by dou x equal to பவர் இறங்கும் பவர் ஒன்று குறையுது 3x ஸ்கொயர். ஒய்யை பொறுத்து எக்ஸை பொறுத்து ஒய்யை பண்ணால் 0 மைனஸ் திஸ். அப்போ சிம்பிளை பண்ணிக்கிறேன். அதே போல் சிம்பிளர்லி இதையும் சிம்பிளர்லி பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், 3 காமனாக எடுத்துகிறேன். இதான் எனக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ் தியரத்தை ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க என்னோட சிலபஸில். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் f of x, y is a homogeneous function of degree n, then x into dou f by dou x plus y into dou f by dou y equal to n. The n where n is number of functions. ஸோ அதே போல தான்
So verify. At the example, verify Euler's function or Euler's theorem. For u equal to sin inverse of x squared plus y squared by x plus y. அப்போ sin inverse என்ன பண்ணுறதுனா sin u equal to this equation 1 பார்சல் x பொறுத்த பார்சல் டெரிவேட் பண்ணுறேன். அப்போ cos u sin u அப்படின்னா cos u இப்போ u அப்படின்னா dou u by dou x u by v மெத்தடில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். கீழே உள்ள ஸ்கொயர் பண்ணிட்டு கீழே உள்ள மேலே வச்சுக்கிறேன். மேலே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ண மேலே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மேலே உள்ளது என்ன? திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸை பொறுத்து பண்ணால் திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x, ஒய்யை பண்ணால் 0. அதே போல் மேலே உள்ள வச்சுட்டு கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 + 0. திஸ் இஸ் ஆன்சர். ஸோ இது பண்ணி ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். அந்த காசு மல்டிபிள் உள்ள டிவைடில் கொண்டு வந்துடுறேன். அதே போல் ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். அதே போல் தான் ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். இந்த ஆன்சர் கிடைக்கும். ரெண்டே Euler's theorem சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு 1 cos y காமன் வெளில எடுத்துகிறேன். எக்ஸ் உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ டினாமினேட்டர் எல்சியம் எடுத்துக்கிறேன். மேலே ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதே போல் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இங்கே வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுக்குறேன். இதோட வேல்யூ sin u, sin by cos வந்து tan. ஆன்சர் வந்து tan u. கரெக்டாக உடஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது Euler's theorem. So that x into dou u by dou x plus y into dou u by dou y is equal to sin 2u if y equal to this. This is இது அதே தான். அப்போ u ஆன்சர் கொண்டு வந்துடும்போது இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியே தான், அதே தான். சரிங்களா? அதே தான் இதுவும் செஞ்சு கொண்டு வந்தோம்னா அது tan u கிடைக்கும். இந்த ஆன்சர் cos 2 cos squared u tan u. This is sin by u cos cancel 2 sin u cos u னா sin 2u அவ்வளோதான். ஸோ இதுக்கு ரெண்டு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஹோம்ஒர்க் சம்மோட இது வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்னென்னா உங்களுடைய புக்கில் என்னென்னா அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ் வேல்யூம் 1ல் இருக்குது, வேல்யூம் 2லையும் இருக்குது. பார்த்துக்கிங்க. இது கால்குலஸ் வேல்யூம் 1ல் இருக்குது, கால்குலஸ் வேல்யூம் 2ல் இருக்குது. சரிங்களா? தேர்ட் யூனிட் கால்குலஸ் 1, ஃபோர்த் யூனிட் வந்து கால்குலஸ் 2. ஸோ இதை பயன்படுத்தி அடுத்தது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 + dv/dx ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். இது அப்பாச்சும் ஒரு நாள் தான் கொஸ்டின் கேட்பான். ஸோ ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் xy ஸ்கொயர் மைனஸ் a equal to a cube minus x cube at a point a, 0. ஸோ கிவன் எடுத்துக்கிறேன். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் வச்சுட்டு ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y, ஒய்யை பண்ணால் dy/dx ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணால் 1, இது ஜி கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 - 3x ஸ்கொயர். இது சிம்பிளை பண்ணிக்கிட்டு இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து this is dy/dx equal to this -3x square minus 2y equal to மைனஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த ஆன்சர் வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே போல் பாயிண்ட் கொடுக்குறேன். எக்ஸ்க்கு பதிலாக ஏன்னு ஒய்க்கு பதிலாக 0ன்னு கொடுத்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா திஸ் இஸ் இன்ஃபினிட்டி. திஸ் இஸ் எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. அதே போல் இதே கொடுத்துறேன். இப்போ ரோல் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுறேன். 1 + dy/dx இந்த ஹோல் ஸ்கொயர் இது. அப்போ 0, அப்போ 1/something this is ரோ ஆன்சர். ஃப்ரம் 2 ஈக்குவேஷன் 2 அதே போல் dx/dy அதே போல் மாற்றி எழுதிக்கிறேன். கண்டுபிடிச்சி ஆன்சர் கொண்டு வந்துடும். அவ்வளோதான். இதெல்லாம் முடியுது. இது அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இதோட தேர்ட் யூனிட் ஓவர்.